குடிக்க டைம் ஆகுதுடா. டேய், ஒரு சிங்கிள் டீ போடுறதுக்கு உனக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? டீ கொடு. பந்தா பண்ணுகிற. ஏய், வெளில இது டீன்னு சொல்லிடாத, கழிநீர் மாதிரி இருக்குது. இது போடுறதுக்கும் உனக்கு இவ்வளோ பந்தா. இதெல்லாம் உருப்படணும்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்தால் தான் நடக்கும். ஏய், குடிக்கிறது ஓசிட்டு எதுக்கு அரசியலை பற்றி பேசுகிற? ஏய், சத்தமாக பேசாத, வாய்ஸ் பாக்ஸ் டமாரி வச்சிட போகுது. உன்ன மாதிரி வீக் பாடிக்கெலாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன் தெரியுமா அரசியல் மாற்றம் ஓணுன்றேன்? இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்தில் விவசாயிங்க பாடு திண்டாட்டமாகுது. அதனால அவங்களால ஒழுங்காக விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் ஒழுங்காக பண்ண முடியாதால பயிர்கள்லாம் நல்லா வளரல. பயிர்கள்லாம் சரியா வளராததால தீவனங்கள்லாம் கால்நடைக்கு சரியா கிடைக்கிறது இல்லை. கால்நடைன்னு உன்ன சொன்ன நினைக்காத, இந்த மாடு, பசு மாடு, எருமை மாடு இதெல்லாம் சொன்னேன். அதுக்கு தீவனங்கள்லாம் கிடைக்காததால அதுங்களால பால் சரி வர கொடுக்க முடியறது இல்லை. பால் ஷார்ட்டேஜ் சப்ளை ஆனதால பால் விலை ராக்கெட் சைஸு எகிரி போயிடுச்சு. பால் விலை எகிரினதால உன்னால் நிறையா பால் வாங்கி வைக்க முடியல. அதனால் மவனை பாலில் வெந்நீர் ஊற்றி இந்த மாதிரி கழிநீர் மாதிரி ஒரு டீ குடிக்கிற. இதனால தான் அரசியல் மாற்றம் வரணும்னு சொன்னேன். புரியுதா? தேனு, டீயில் பாலை கலக்கலாம், பாலிடிக்ஸ் கலக்கக்கூடாது. இது பாலிடிக்ஸ் இல்லைடா, பாலிட்ரிக்ஸு. சரி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. கடைக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்க. வரட்டா? அகில உலக தலைவர் அருமை நாயகம் வாழ்க. அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி அருமை நாயகம் வாழ்க 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 வாழ்க. போங்க போங்க போங்க, போய் கட்சி பணியாற்றுங்க. வணக்கம். வணக்கம் எருமை நாயகம். இது சாரிண்ணே, அருமை நாயகம் இல்லை நீ ஒரு பந்தாவோட என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, தொண்டர் படை. தொண்டர் படை தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அது என்னன்னா உனக்கு ஒரு தொண்டர் படை சூழ ஒரு இடத்துக்கு வரதுல அப்படியே ஒரு சிட்ரின் போம். ஆனா நீ பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னே. யாருமே இல்லாத ஒரு கட்சியில நீ தலைவனா இருந்துக்கினே உனக்கு ஏதோ நிறைய தொண்டர்கள் இருக்கிற மாதிரி நீயே வாய்ஸை மாற்றி வாழ்க வாழ்கெல்லாம் சொல்லிக்கினே செம்மையா மிமிக்ரி பண்றானே. டேய் டேய், சத்தமா பேசாதடா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? இது எலெக்ஷன் டைம். என்ன மாதிரி சிறு சிறு கட்சிகள்லாம் இந்த மாதிரி இமேஜை கொஞ்சம் பில்டப் பண்ணாண்டா. அப்போத்தான் ஏதாவது பெரிய கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லி சில்லறையை பார்க்க முடியும். வேண்டா டே, யார் யாரோ நாட்டில் இப்போ நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்கிறாங்க. நானும் இந்த மாதிரி சின்னதாக எதுவும் ஆசைப்படக்கூடாதா? படலாமே, நல்ல படலாமே. ஓ, பேப்பரை பார்த்தாலே தெரியுதுண்ணே. இப்பெல்லாம் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட முதல்வர் வேட்பாளர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாகுது. சரி, இன்னைக்கு என்ன நியூஸ் அதை சொல்ல. இன்னைக்கு என்ன ரீசன்ட் டைம்ஸ்ல எப்பவுமே ஹாட் அப்படின்னா கேப்டன் தான். கேப்டனு எப்பயுமே ஹாட்டு தானே. இல்லடா, கேப்டன் எப்பயுமே ஹாட்டா தானே நியூஸ் தருவாரு அப்படின்னு சொல்ல. அது மேட்ரு என்னன்னா, பெரிய கட்சிங்கள்லேருந்து சின்ன கட்சிங்க வரைக்கும் கேப்டன் நம்ம கூட தான் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த வேலையில ரீசண்டா அவருடைய மகளிர் அணி கூட்டத்துல நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க போறது இல்ல, எல்லா தொகுதியிலையும் தனியா தான் நிக்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய பாம்பை தூக்கி போட்டாருல்ல. அது என்ன மாதிரியான விஷயம்? அதனாலதான் அவர் எப்பவுமே ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் கிங்கு மேக்கரா அப்படின்னாரு. டேய் தேனப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். கிங்கு பெருசா கிங்கு மேக்கர் பெருசா? கேள்வி இது. கிங்கு தான் பெருசு. போடா பைத்தியக்காரா, கிங்கு மேக்கர் தான் பெருசு. எப்படி நான் சொல்றேன்? ஆமா, கிங்கு 4 எழுத்து, கிங் மேக்கருக்கு 9 எழுத்து. ஆங்கிலமும் தெரியல, அரசியலும் தெரியல. கேப்டனு ஏன் தெரியுமா கிங் மாதிரி ஃபீல் பண்றாரு? ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்லை. அதான் தேமுதிகவின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பல வகை யூகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது. தமிழக கூட்டணிகளில் ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது.
அது மகளிர் மாநாடு அப்போ. இப்போ அந்த பாட்டு இல்லை, இப்போ அவங்க சைடில் கேட்குற பாட்டே வேற. என்னது? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை கூட, ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும். ஏய் என்னத்துக்கு இந்த பாட்டு பாட்டுக்கிறேன் நம்ம? டேய், ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால தான் தனிச்சு கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பின்னால் அவங்க மச்சான், அவங்க மனைவி எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம தஞ்சாவூர் தலைவர் இருக்கார்ல, அவர் வந்துடுவார். மக்கள் நல கூட்டணியிலேருந்து 2 கட்சிங்க கடகடன்னு நீங்கள் கூப்பிட்ட ஒன்று ஓடி வந்துடும். இதோட சேர்த்து தேசிய கட்சியான பாஜகவையும் சேர்த்தா தமிழ்நாட்டிலே நம்ம தான் வெயிட்டு கூட்டணி, அடுத்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு அவருக்கு ஆசையை மூட்டி விட்டோன்னே அவரும் நேராக வந்து ஏய் நான் கிங்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தில்லு முள்ளு பண்ணல, ஆகத்து கித்து காட்டல, சீனி கீனு போடல, பல்பு கில்பு வாங்கல. ஸ்டாப் ஒரு சின்ன டவுட் எனக்கு. இப்போ இந்த பாஜகவும் தேமுதிக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருந்தது. இப்போ அதில் என்ன கன்ஃபியூஷன்? டேய், அதில் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. என்னது? தமிழ்நாட்டு மக்கள் மானத்தை காப்பாற்ற தான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு கேப்டன் சொல்லிட்டார். என்ன பேசுகிறேன், ஒன்றுமே புரியலையே. டேய், இந்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இருக்கார்ல, பிரகாஷ் ஜவடேகர், அவர் என்ன பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னால், what we have allowed is with proper safeguards and without cruelty to animals, ensuring only the historical and cultural practices of the communities are being allowed with many restrictions put in. ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும், நாளைக்கு மறுநாள் வரும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆசையை மூட்டி விட்டு கடைசியில் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு கிடையாது, பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்னு வெறுப்பேற்றினார்ல. அதுக்கு பதிலுக்கு தான் நம்ம கேப்டன் என்ன பண்ணார், அவரை கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு பேசி கட்சியில் நாங்கள் ஒன்றும் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக கூப்பிடல, எங்கள் ஆஃபீஸில் போடுற டீ எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஒப்பீனியன் கேட்க தான் கூப்பிட்டோன்னு பம்பலிக்கு பலாப்பின்னு பதில் கொடுத்தார்ல. கரெக்டுடா. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ அரசியல் தந்திரம் மாதிரி தெரில, 1ஆம் ஸ்கூல் பசங்க விளையாடிட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன். ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அதான பார்த்தேன். அப்புறம் என்ன, இப்போ இந்த திமுக வந்து கேப்டன் வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் பழம் நழுவி பாலில் விழும் கனிய காத்திருக்கிறோம் சொன்னாங்களே. இப்போ பழம் உழவே இல்லையே, ஊசலாடினே இருக்குதே, இது மேட்ரு என்னது? டேய், அதெல்லாம் பழைய மேட்டர், பழம் பால். இப்போ புது மேட்ரு ஐஸ்கிரீம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி இது என்னது? டேய், நம்ம முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கார்ல, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, திமுக ஒரு ஐஸ்கிரீம், கூட்டணி கட்சிங்கள்லாம் அது மேலே இருக்க செர்ரி மாதிரி. நிறைய பேர் ஐஸ்கிரீம் வாங்குறவன் செரியை தூக்கி போட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடுவான், இல்லைன்னா செரியை வாயில் போட்டு கொஞ்ச நேரம் சுவைச்சிட்டு துப்பிடுவான். ஆனால் முக்கியம் ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு பேசியிருக்காரா. ஏன்னா செர்ரிக்கு தான் முக்கியத்துவம் கிடையாது, ஒன்று தூக்கி போட்டுருவான் இல்லை வாயில் போட்டு கட்சி துப்பிடுவான்னு தெரியுது. அப்போ அந்த செரியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ஐஸ்கிரீமே மொத்தமாக இருக்கலாமே. உனக்கு தெரியுது, அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியலையே. டேய், இப்போ நாங்கள் தான் ஐஸ்கிரீமுன்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் செரி வேணும்ன்ட்டு கட்டியாக ஐஸை வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து செரி வந்தால் செரிதான் ஐஸ்கிரீமுக்கு அலங்காரம் அப்படின்னு மாற்றி கூட பேசுவாங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு. சேர்ந்ததுன்னா சரி அப்படி இல்லைன்னா சாரின்னுவாங்கன்னு சொல்கிறேன். ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஆனா வெயில் காலமா இருக்கும்போது ஐஸ்கிரீம் முருகிச்சுன்னா, ஏய் என்னடா இப்படி சொல்ற? இல்லைண்ணே, ஊர்ல பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வெயில் காலமா இருந்தாலும் ஐஸ்கிரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா பத்திரமா இருக்கும்ன்ற நான்.